அப்ரஹாம், நிச்சயமாக இது மிக முக்கியமான ஒரு ஒரு முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. என்றால் முன்னேற்றமா பின்னேற்றமா என்பது போக போகதான் தெரியும். தற்போது நாம் பார்க்கின்ற காட்சிகள் ஒரு போர் நடந்தால் என்ன நடக்கும் என்று. ஓங்கி உயர்ந்து வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த காசா பகுதி தற்போது எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். எலும்பும் கூடுமாக மனிதர் வாழ தகுதியற்ற இடமாக மாறி இருக்கிறது. அந்த அளவுக்கு அந்த சிறிய போர், பெரிய போர் அல்ல, சிறிய போர் நடந்தது. அந்த அதற்கே எப்படி இருக்கிறது பாருங்கள். அந்த கட்டிடங்கள் இடிந்து போய் எலும்பும் தோலுமாக தொங்கிக் கொண்டு அங்கங்கு நிற்கின்ற காட்சிகளை தான் நம்மால் பார்க்கப்படுகிறது. மனிதர்கள் கிடைத்ததை கொண்டு வெளியேறுகின்ற காட்சிகள் தான். அவ்வளவு பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு அழிவு மீண்டும் ஏற்பட வேண்டுமா என யோசிக்கும் நிலையில் அது தற்போது ஏற்பட வாய்ப்பு இருக்கோ என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் தான் தற்போது அடுத்தடுத்த நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன மத்திய கிழக்கு நாடுகளில். இப்போதுதான் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் ஏற்பட போகிறது. ட்ரம்ப் புட்டினுடன் பேசி, அந்த ஜெலன்ஸ்கியுடன் பேசி போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த போகிறார் என்பது நிம்மதி பெருமூச்சு விடவும் சூழ்நிலையில் தற்போது ஈரான் இஸ்ரேலிலேயே ஒரு போர் பதற்றம் ஏற்படுகின்ற நிலை தற்போது மத்திய கிழக்கில் மீண்டும் ஏற்படுகிறது. மத்திய கிழக்கில் தற்போதுதான் அமாஸ் இஸ்ரேலிலேயே போர் நிறுத்தம் ஏற்பட்டு ஒரு அமைதியான சூழல் ஏற்பட்டு வருகிறது. அந்த போர் நிறுத்தம் இன்னும் முழுமையாக இல்லை, முதற்கட்ட போர் நிறுத்தம் போய்கொண்டிருக்கிறது. அதற்குள்ளாகவே தற்போது ஈரான் இஸ்ரேலிடையே போர் ஏற்படுமோ என்ற ஒரு பதற்றமான சூழல் காணப்பட ஆரம்பித்திருக்கிறது. அதற்கு காரணம் அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான். பின்னணியில் என்ன செய்கிறார்கள் இவர்கள் என்று பார்த்தால் நிச்சயமாக இருவருமே இந்த இரு நாடுகளுக்கு பெரிய அளவிலே ஆயுதங்களை கொடுப்பதற்காக ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறார்கள். ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. அமெரிக்கா இஸ்ரேலுக்காக 80,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள வெடிகுண்டுகள், ஏவுகணைகள், குறிப்பாக எல்ஃபயர் ஏவுகணைகளை $660 மில்லியன் மதிப்புடைய ஹெல்ஃபயர் ஏவுகணைகள், பயங்கரமான ஏவுகணைகள் இவை. அந்த ஹெல்ஃபயர் ஏவுகணை உள்ளிட்ட 80,000 கோடி மதிப்புள்ள குண்டுகள், பல்வேறு வகையான ஏவுகணைகளை இஸ்ரேலுக்கு வழங்குகிறது அமெரிக்கா. இதற்காக அமெரிக்க பாதுகாப்பு சபை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. எனவே தன்னுடைய ஆயுதத்தை பன்மடங்கு பலமிக்கதாக ராணுவத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே ஈரான் ஏற்கனவே இஸ்ரேலுடன் மோதி கொண்டிருக்க, அவ்வப்போது மோதும், பிறகு அமைதியாகிவிடும். தற்போது ஈரானும் தன்னுடைய படைபலத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக, குறிப்பாக விமானப்படையை பலப்படுத்த வேண்டும், சக்தி மிகு படையாக மாற்ற வேண்டும் என்பதற்காக ரஷ்யாவிடமிருந்து தற்போது நவீன சுகோய் 35 Su-35 என்பார்கள், அந்த சுகோய் 35 ஜெட் ஃபைட்டர்ஸ் போர் விமானங்களை வாங்கி குவிக்க ஆரம்பித்திருக்கிறது. இதனை அந்த நாட்டின் ராணுவ அதிகாரி, ஈரானின் ராணுவ அதிகாரி ஹலி ஷத்மனி தற்போது செய்தியாளர்களிடம், சர்வதேச செய்தியாளர் பேசும்போது இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறார். நாங்கள் ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம், போதிய அளவு ஆயுதங்களை எங்களுடைய தேவைக்கேற்ப நாங்கள் வாங்குவோம் என தெரிவித்திருக்கிறார். அதுவும் ஒன்றல்ல இரண்டல்ல, எத்தனை விமானங்கள் என்பதை தெரிவிக்க மாட்டோம், ஆனால் நாங்கள் சுகோய் 35 விமானங்களை வாங்குகிறோம் என்பதை மட்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். அதுவும் ஜனவரியிலே ரஷ்யா ஈரானிடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது என்பது அனைவரும் அறிந்தது. பிரிக்ஸ் மாநாட்டை ஒட்டி அந்த கையெழுத்து ஆனது நாம் அறிந்ததுதான். இந்த சூழ்நிலையில் சுகோய் ஏன் என்ற சுகோய் 35 வாங்கிறார் என்றால், ஈரானிடம் தற்போதுள்ள போர் விமானங்கள் அனைத்துமே F-16 F-14 வகை விமானங்கள். இந்த விமானங்கள் மிகவும் பழைய விமானங்கள், பழைய தொழில்நுட்பத்திலே இயங்கக்கூடிய விமானங்கள். எனவே நவீன போர் விமானங்களான சுகோய் 35 ரஷ்யாவின் நவீன தற்போதைய படையிலே மிகப்பெரிய ஆற்றல் மிக்க விமானங்கள், சக்தி மிகு போர் விமானங்கள். அந்த போர் விமானங்களை வாங்கி குவிக்கிறது ஈரான். ஈரானும் இஸ்ரேலும் மோதிக்கொள்வது அவ்வப்பொழுது நடந்தாலும் தற்போது இவர்கள் போர் ஆயுதங்களை வாங்கி குவிப்பதை பார்க்கும் பொழுது விரைவில் முழு அளவில் ஒரு போர் ஏற்படுமோ என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. இதற்கு காரணம் ரஷ்யா, அதாவது அமெரிக்காவின் மிக நெருங்கிய நட்புறவாக இஸ்ரேல் மத்திய கிழக்கு பகுதியிலே இருக்கிறது. சவுதி அரேபியா இருந்தாலும் இஸ்ரேல் மிக மிக நெருக்கமான நாடு. ஆனால் ரஷ்யாவுக்கு மிக நெருக்கமாக நாடாக மத்திய கிழக்கு பகுதி இருந்து சிரியா தான். தற்போது சிரியாவில் உள்ள அல்-பசார் ஆட்சி, அல்-பசார் நாட்டை விட்டு ஓடிவிட்டார், தப்பி ஓடிவிட்டார். அங்கு புதிய மறுமலர்ச்சி ஏற்பட்டு அங்குள்ள போராளி இயக்கங்கள் எல்லாம் தற்போது ஆட்சியை பிடித்திருக்கின்ற சிரியாவிலே. எனவே ரஷ்யாவின் ஆதரவு பெற்ற அதிபர் அங்கு இல்லாத சூழலில் சிரியாவின் ஆதரவு ரஷ்யாவுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. எனவே ரஷ்யா தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்பதற்காக ஈரானை, ஏற்கனவே ஈரானுடன் நட்பு இருக்கிறது, அந்த நட்பை பலப்படுத்தும் வகையில் தற்போது புதிய ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறது. எனவே தற்போது அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் என்பது போல ரஷ்யாவுக்கு ஈரான் என்ற வகையிலே அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இந்த இரண்டு வல்லரசுகளும் தங்களுடைய ஆயுத விற்பனைக்காக அந்த நாடுகளை பயன்படுத்துவது மட்டுமில்லாமல், போர் ஏற்பட்டால் தன்னுடைய முழு சக்தியை அவர்களுக்கு பின்பலமாக இருந்து பயன்படுத்துவதற்கும் இரு நாடுகளும் அந்தந்த நாட்டு தலைவர்களுக்கு உறுதி கொடுத்திருப்பதாகவும் தற்போது சர்வதேச அளவிலே
சர்வதேச ஊடகங்கள் பல்வேறு வகைகளில் யூகங்களை செய்திகளாக மாற்றி வருகின்றன. இந்த சூழ்நிலை தான் தற்போது இந்த ஆயுத விற்பனை என்பது உறுதி செய்யப்பட்டு 80,000 கோடிக்கு பல்வேறு வெடிகுண்டுகள், எல்ஃபயர் போன்ற அதிநவீன ஏவுகணைகளை எல்லாம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வழங்குகிறது. அதே போன்று நவீன போர் விமானமான சுகோய் 35 விமானங்களை எவ்வளவு எண்ணிக்கை என தெரியவிடனால் நிச்சயமாக 20க்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் தான் இருக்கும் என்று கூறுகிறார்கள். அது ஈரானுக்கு செல்கிறது ரஷ்யாவிடமிருந்து. எனவே எந்த நேரத்திலும் போர் வெடிக்கலாம், அப்படி ஒரு அச்ச நிலை காணப்படுகிறது. அமெரிக்கா ரஷ்யா இரண்டுமே தற்பொழுது ஆயுத விற்பனை, ஏன்னா ஆயுத விற்பனை மிகப்பெரிய அளவிற்கு அவருக்கு அந்நிய செலாவணியை கொடுக்கக்கூடியது. எனவே அந்த வகையில் அவர்கள் ஆயுத விற்பனையை ஒரு பக்கம் அதிகப்படுத்திக் கொண்டிருக்கார். இன்னொரு பக்கம் மத்திய கிழக்கு நாடுகளில் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு இது போன்ற நாடுகளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதும் பின்னணி அந்த அரசியல், சர்வதேச அரசியல் பேசும் கூர் நோக்குகள் அதை உறுதிப்படுத்துகிறார்கள். எனவே இந்த பதற்றமான சூழல் தற்போது காணப்படுகிறது. இது போராக மாறினால் நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்றால் ஏற்கனவே யுக்ரைனிலே ரஷ்யாவின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. யுக்ரைனில் தான் பிடித்த பகுதியை திரும்பி தரமாட்டேன் என ரஷ்யா கூறிக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் யுக்ரைனுடன் போர் முடிந்தாலும் அடுத்ததாக பின்லாந்து மற்றும் போலந்து போன்ற நாடுகளை தாக்குவதற்கு ரஷ்யா தயாராக இருக்கிறது என்ற ஒரு தகவலும் தற்போது பரப்பப்பட்டு வருகிறது. இது நாட்டோ நாடுகளுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது. பால்டிக் நாடுகளான பின்லாந்து, போலாந்து ஆகியவற்றை தாக்கினால் நிச்சயமாக ஐரோப்பிய நாடுகளிலே பெரும் பாதிப்பு ஏற்படும். இது பெரிய உலக போருக்கு வித்திடுமோ என்ற ஒரு சூழலும் தற்போது காணப்படுகிறது. ஆனால் ட்ரம்பும் புட்டினும் என்ன செய்வார்கள், அடுத்து என்ன நடக்கும் என்பது அவர்கள் இருவருக்கு மட்டும்தான் தெரியும். அவரவர் முடிவுகளை அவரவர் தான் எடுப்பார்கள். ஆனால் அனைவரையுமே ஒரு அச்ச உணர்வுடனே இருப்பதிலே இருவருமே வல்லவர்கள். அனைவரையுமே ஒரு எதிர்பார்ப்பு என்ன நடக்குமோ என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலில் இருவரும் வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. எனவேதான் சொல்கிறேன், மீண்டும் மத்திய கிழக்கு நாடுகளை வைத்து இந்த இரு நாடுகளும், இரு வல்லரசுகளும் போர்க்களமாக மாற்றி விளையாட போகிறதோ என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது பன்மடங்கு மத்திய கிழக்கு நாடுகள் மட்டுமல்ல, ஐரோப்பா, அமெரிக்கா உள்ளிட்ட பல பகுதிகளிலே ஏற்பட்டிருக்க என்பதுதான் தற்போது யதார்த்த களமாக இருக்கிறது. ஆப்ரஹாம்.